Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல மசால் தோசை எப்படி பண்றது அப்படிங்கறது ரொம்ப சீக்கிரமா செய்யற மாதிரி உங்களுக்கு செய்து காண்பிச்சிருக்கேன். செய்யிறது ரொம்ப ஈஸி. செய்து பாருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு சொல்லுங்க फ्रेंड्स. மசால் தோசைக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது அப்படியே நமக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல வரும். அதுக்காக தான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, ஒரு 6 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்குறேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுடுங்க. மஞ்சள் தூள் போட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் விடுங்க போதும். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தான். இப்போ நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கி இருக்கிற உப்பையும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு விட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்போ தோசையை வாத்துற வேண்டியது தான். இதுக்கு மேலே நம்ம நல்லா கொத்தமல்லியை போட்டுடுவோம். அடுப்பை அணைச்சிருங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். தோசையை வாத்துக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி மசாலாவை வச்சுக்கோங்க. சட்னியை நீங்கள் வந்து அரைச்சிட்டு தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக சட்னியை தாளித்து தனியாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த உள்ளார வைக்கிற மசாலாவில் நீங்கள் வேணும்னா தாராளமாக எல்லாமே போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸு, பட்டாணி, ஈவன் பன்னீர் கூட போடலாம். எது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். உள்ளார வைக்கிற மசாலா நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.